ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம். வள்ளுவர் வாக்கு: என்பில் அதனை வெய்யில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். எலும்பில்லாத உயிரை வெய்யில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாத உயிரை அறம் வருத்தும். தொடர்வது வரலாற்றில் இன்று. டிசம்பர் 27 கிரிகோரியன் ஆண்டின் 361ஆம் நாள், நெட்டாண்டுகளில் 362ஆம் நாள். ஆண்டு முடிவிற்கு மேலும் 4 நாட்களே. நிகழ்வுகள்: 36 பிரிந்து சென்ற செங்சியா பேரரசை கைப்பற்றி 2 நாட்களில் அதன் தலைநகர் செங்டூவை சூறையாடுமாறு ஆன் சீன தளபதி தனது படைகளுக்கு உத்தரவிட்டார். 537 துருக்கியின் கிறித்தவ பெருங்கோயில் கேகியா சோபியா கட்டி முடிக்கப்பட்டது. கிழக்கத்திய மரபுவழி கிறித்தவ கோயிலாக விளங்கிய இது பின்னர் 1453 மசூதியாக மாற்றப்பட்டு 1935 ஒரு அருங்காட்சியகமாக்கப்பட்டு அசோபியா அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகின்றது. 1703 இங்கிலாந்துக்கு வைன்களை இறக்குமதி செய்வதற்கு போர்த்துகேயருக்கு தனி உரிமை வழங்கும் ஒப்பந்தம் இங்கிலாந்துக்கும் போர்த்துகலுக்கும் இடையில் ஏற்பட்டது. 1814 பிரித்தானிய அமெரிக்க போர். 1812 அமெரிக்க பெரும்பாய் கப்பல் கரோலைனா அழிக்கப்பட்டது. வட அமெரிக்காவில் ஐக்கிய அமெரிக்காவுடன் பெரும் பிரித்தானியாவும் அதன் குடியேற்றங்களும் சிவப்பிந்திய நேச படைகளும் இணைந்து தொடுத்த 32 மாத போரினை குறிக்கும். இந்த போரின் விளைவாக எந்த எல்லை மாற்றமும் ஏற்படாத போதும் அமெரிக்க புரட்சி போரிலிருந்து தீர்க்கப்படாதிருந்த பல சிக்கல்களுக்கு முடிவுண்டாயிற்று. அமெரிக்கா போர் அறிவித்ததற்கான முதன்மை காரணிகளாக பிரித்தானியாவின் தொடர்ந்த பிரான்சிய போரினால் விதிக்கப்பட்ட வணிக கட்டுப்பாடுகள், அமெரிக்க வணிக கப்பல் மாலுமிகளை அரச கடற்படைக்கு கட்டாய சேவைக்குட்படுத்தல், அமெரிக்க விரிவாக்கத்தை எதிர்த்த அமெரிக்க செவ்விந்திய குடிகளுக்கு பிரித்தானியா வழங்கிய உதவி, நடுக்கடலில் ஏளனப்படுத்திய பின்னர் தேசிய பெருமைக்கு ஏற்பட்ட களங்கங்கள், ஒருவேளை அமெரிக்காவிற்கு கனடாவை கையகப்படுத்தும் ஆர்வம். 1831 சார்ல்ஸ் டார்வின் உயிரினங்களின் படி வளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுக்காக தென் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டார். இவர் தாம் கண்டுபிடித்த உண்மைகளையும் கொள்கைகளையும் 1859ஆம் ஆண்டில் உயிரினங்களின் தோற்றம் எனும் தலைப்பில் ஒரு நூலாக வெளியிட்டார். இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு புரட்சி ஏற்படுத்திய நூல். HMS பீகிள் எனும் கப்பலில் உலகில் பல இடங்களுக்கும் சென்று குறிப்பாக காலபாகஸ் தீவுகளுக்கு சென்று நிகழ்த்திய உயிரின கண்டுபிடிப்புகள் வியப்பூட்டுவன. மனித இனம் குரங்கினத்தோடு தொடர்பு கொண்டது என்று இவர் அஞ்சாமல் கூறிய கருத்துக்கள் அன்று இவரை பலர் எள்ளி நகையாட வைத்தது. எனினும் இவருடைய கருத்துக்கள் இன்று அறிவியல் உலகில் பெருமதிப்புடையவை. 1836 இங்கிலாந்தின் வரலாற்றில் மிக மோசமான புயல் சசெக்ஸ் நகரில் இடம்பெற்றது. 8 பேர் உயிரிழந்தனர். 1845 மகப்பேறுக்கு ஈதர் மயக்க மருந்தாக முதற் தடவையாக ஐக்கிய அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் பயன்படுத்தப்பட்டது. ஈதர் எனும் இத்திரவம் கரைப்பானாகவும் மயக்க மருந்தாகவும் பயன்படுகிறது. போதை பண்புகள் கொண்டிருக்கும் இத்திரவம் மூளை பிறழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது. 1864 இலங்கையில் முதலாவது தொடருந்து சேவை கொழும்புக்கும் அம்புபேசைக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையை பிரித்தானியர் ஆண்ட காலத்தில் தொடங்கப்பட்டது. 1850களில் இது பற்றிய எண்ணம் உருவான போதும் 1864ஆம் ஆண்டிலேயே கொழும்புக்கும் அம்புபேசைக்கும் இடையில் அமைக்கப்பட்ட 54 கிலோமீட்டர் நீளமான பாதையில் முதலாவது சேவை ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் கண்டிக்கு 1867லும் காலிக்கு 1894லும் நீர்கொழும்புக்கு 1909லும் சேவைகள் ஆரம்பித்தன. 1911 இந்தியாவின் தேசிய பண் ஜனகணமன முதலில் கல்கத்தா நகரில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இசைக்கப்பட்டது. 1915 யாழ்ப்பாணத்தின் முதல் பொது நூலகம் நகுலேஸ்வரா நூல் நிலையம் கீரிமலையில் திறக்கப்பட்டது. கீரிமலை இலங்கை தீவின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் குன்றும் நன்னீருற்றும் கொண்ட ஒரு புண்ணிய தலம். இங்கு வரலாற்று புகழ் வாய்ந்த நகுலேச்சரம் சிவாலயம், கனிம நீரூற்று ஆகியன அமைந்துள்ளன. 1918 ஜெர்மனியருக்கு எதிரான பெரும் எழுச்சி போலந்தில் ஆரம்பமானது. 1922 உலகின் முதலாவது வானூர்தி தாங்கி கப்பல் ஜப்பானின் ஓசோ சேவைக்கு விடப்பட்டது. வானூர்திகளை வானில் செலுத்துவதற்கும் பின்னர் திரும்ப இறங்குவதற்குமான வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பலை குறிக்கும். இக்கப்பல் கடலில் செல்லும் ஒரு வானூர்தி தளமாக செயற்படுகின்றது. 1939 துருக்கியில் ஏர்சிக்கன் நகரில் 7.8 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 32,700 பேர் உயிரிழந்தனர்.
1945 29 நாடுகளின் ஒப்புதலுடன் அனைத்துலக நாணய நிதியம் உருவாக்கப்பட்டது. அனைத்துலக நாணய நிதியம் அமெரிக்க டாலர் ஒழுங்குடைமையை பிரதானமாக பாதுகாப்பதற்காக 1945 ஆண்டு உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு முடிவும் 85% அதன் செயலாக்க குழுவின் ஆதரவுடன் தான் அமுல் செய்யப்படலாம். இதில் கட்டுப்படுத்தும் 18% அதிகாரத்தை ஐக்கிய அமெரிக்கா கொண்டுள்ளது. இதன் தலைவர் எப்பொழுதும் ஒரு ஐரோப்பியராக இருப்பதும் உலக வங்கியின் தலைவர் அமெரிக்கராக இருப்பதும் வழக்கம். 1949 இந்தோனேசியா ஒன்றுபட்ட விடுதலை பெற்ற நாடாக நெதர்லாந்து அறிவித்தது. 1956 தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 1966 உலகின் மிக பெரும் குகை மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1968 சந்திரனுக்கான முதலாவது மனித விண்வெளி பயண கப்பலான அப்பல்லோ 8 வெற்றிகரமாக பசிபிக் கடலில் இறங்கியது. ஐக்கிய அமெரிக்க நாட்டினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தொடரான மனித விண்வெளி பறப்பு திட்டம். இது தசாப்தம் 1960க்குள் ஒரு மனிதனை சந்திரனில் இறக்கி பாதுகாப்பாக பூமிக்கு திருப்பி கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது. 1969 அப்பல்லோ 11 திட்டத்தின் மூலம் இந்த நோக்கம் அடையப்பட்டது. சந்திரனில் ஆரம்ப ஆழ்மூல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இத்திட்டம் 1970களின் முற்பகுதி வரை நீடிக்கப்பட்டது. 1978 ஸ்பானியா 40 ஆண்டுகால பாசிச சர்வாதிகார ஆட்சியின் பின்னர் ஜனநாயக நாடானது. 1979 சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது. அதிபர் ஹபிசுல்லா அமீன் சுட்டுக் கொல்லப்பட்டு பராக் ஹர்மால் தலைவரானார். 1985 ரோம் வியன்னா விமான நிலையங்களில் பாலத்தீன தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 18 பேர் கொல்லப்பட்டனர். 1989 ரோமேனிய புரட்சி முடிவுக்கு வந்தது. 1996 தலிபான் படைகள் ஆப்கானிஸ்தானில் காபூல் நகரில் பக்ராம் வான்படை தளத்தை மீள கைப்பற்றின. 1997 வடக்கு அயர்லாந்தில் புரட்டஸ்தாந்து துணை இராணுவ குழு தலைவர் பில்லி ரைட் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2000ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் தென்மராட்சி மிருசுவிலில் தமது வீடுகளை பார்வையிடச் சென்ற 8 பொதுமக்கள் இலங்கை படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2002 செச்சினியாவின் குரோசினி நகரில் மாஸ்கோ சார்பு அரச தலைமையகத்தில் 2 குண்டுகள் வெடித்ததில் 72 பேர் கொல்லப்பட்டு 200 பேர் காயமடைந்தனர். 2004 SGR 1806-20 என்ற காந்த விண்மீனில் நிகழ்ந்த வெடிப்பினால் அதன் கதிர்வீச்சு புவியை அடைந்தது. காந்த விண்மீன் என்பது வளிம எரியாற்றல் தீர்ந்து போன ஒரு வகை நியூட்ரோன் விண்மீன் ஆகும். 2007 பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ ராவல்பிண்டியில் தற்கொலை குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். 2008 இஸ்ரேல் காசா மீது 3 வார தாக்குதலை ஆரம்பித்தது. இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம். 1571 ஜெர்மனிய கணிதவியலாளர் வானியலாளர் ஜொஹான்ஸ் கெப்லர் மலர்ந்தார். அறிவியல் புரட்சியில் முக்கியமான ஒருவர். இவர் ஒரு வானியலாளராகவும் ஒரு சோதிடராகவும் கூட பெயர் பெற்றவர். இவர் எழுதிய அஸ்ட்ரோனோமியா நோவா, ஹார்மோனிஸ் முண்டி ஆகிய நூல்களினூடு முன்வைக்கப்பட்ட கோள்களின் இயக்க விதிகளுக்காக பெரிதும் அறியப்பட்டவர். 1773 ஆங்கிலேய பொறியாளர் அரசியல்வாதி ஜார்ஜ் கேலி மலர்ந்தார். இவர் வானூர்தி பொறியியலில் மிக பெரும் நிபுணர். இவர் காற்றியக்கவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவரே மனிதரை ஏற்றிச் செல்லக்கூடிய மிதவை வானூர்தியை வெற்றிகரமாக செயல்பட வைத்தவர். ஒரு பறக்கும் வாகனத்தின் மீது செயல்படும் விசைகளான ஏற்றம், இழுவை, உந்து விசை மற்றும் எடை ஆகியவற்றை கண்டுணர்த்தவர். 1797 இந்திய புலவர் கலீப் மலர்ந்தார். முகலாய பேரரசின் கடைசி ஆண்டுகளில் ஒரு முக்கியமான உருது மற்றும் பாரசீக மொழி கவிஞர். இவர் முகலாய சகாப்தத்தின் கடைசி பெரிய கவிஞர் ஆவார். இவர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் மட்டுமல்லாது இந்தி மொழி பேசும் புலம்பெயர்ந்தோரின் நடுவிலும் பிரபலமானவராக உள்ளார். இவரது வாழ்நாளில் முகலாய பேரரசு மறையத் தொடங்கியது. 1822 பிரான்சிய வேதியியலாளர் நுண் உயிரியலாளர் லூயி பாஸ்டர் மலர்ந்தார். நுண் உயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படும் வேதியியலாளர் வேதி நிகழ்வுகளில் ஒன்றான நொதித்தல் நிகழ்வை உற்று நோக்கும் போது நுண் உயிரிகளை பற்றி இவர் அறிந்து கொண்டார். நுண் உயிரியல் துறையில் இவரது பங்களிப்பு அளப்பரியது. இவர் நடத்திய ஆய்வுகளின் பயனாய் பல நோய்கள் நுண்ணுயிரிகளால் ஏற்படுகின்றன என்று கண்டறிந்தார். தடுப்பு மருந்து, நுண்ணுயிர் நொதித்தல் மற்றும் பாசுச்சர் முறை ஆகிய கொள்கைகளை பல கண்டுபிடிப்புகள் மூலம் ஏற்படுத்தி புகழ் பெற்றவர். நோய்க்கான காரண
மரணங்கள் மற்றும் அவற்றின் தடுப்பு முறைகள் குறித்த அவரது ஆராய்ச்சி ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருந்தது. அவரது கண்டுபிடிப்பு அன்றிலிருந்து பல உயிர்களை காத்து வருகிறது. பிரசவத்திற்கு பிந்தைய தொற்றுகளினால் ஏற்படும் இறப்பு வீதத்தை குறைத்ததுடன் வெறிநாய்க்கடி நோய் மற்றும் ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு முதலில் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடித்தார். இவரது மருத்துவ கண்டுபிடிப்புகள் நோய் கிருமி கோட்பாட்டை நேரடியாக ஆதரிப்பதுடன் இந்த கோட்பாட்டின் மருத்துவத்துறைக்கும் பயன்பாட்டுக்கும் உதவின. பால் மற்றும் வைன் ஆகியவற்றில் பாக்டீரியா கலப்படத்தை தவிர்ப்பதற்கான இவரது கண்டுபிடிப்பு பாசுச்சர் முறை என்று தற்போது அழைக்கப்படுகிறது. இவர் பொதுமக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். 1895 இந்திய அரசியல்வாதி சர்தார் உஜ்ஜல் சிங் மலர்ந்தார். பஞ்சாப் மாநில ஆளுநராகவும் தமிழக ஆளுநராகவும் பணியாற்றிய இந்திய அரசியல்வாதி. 1901 ஜெர்மனிய அமெரிக்க நடிகை பாடகி மெர்லின் ட்ரீ மலர்ந்தார். ஜெர்மனியில் பிறந்த அமெரிக்க நடிகையும் பாடகியும் ஆவார். 1910 ஆண்டு முதல் 1980 வரை இவருடைய திரைத்தொழில் வரலாற்றில் புகழ் மங்காத வகையில் புதுமையை கையாண்டு வந்தார். ஹாலிவுட்டில் பிரபலமான முதல் ஜேர்மை நடிகை இவர் என கருதப்படுகிறது. இரண்டாம் உலகப் போர் முன்னரங்க பகுதிகளில் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். போரின் போது மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் காரணமாக இவருக்கு அமெரிக்கா, பிரான்ஸ், பெல்ஜியம், இஸ்ரேல் நாடுகள் கௌரவிப்புகளை வழங்கின. 1950 1970 காலப்பகுதியில் அனைத்துலக அளவில் மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். தனது தொழில் வாழ்க்கையின் இறுதிக்காலத்தில் இவர் பொழுதுபோக்கு துறையின் குறியீடாக விளங்கினார். 1999 ஆண்டில் அமெரிக்க திரைப்பட நிறுவனம் மலீனை தலைசிறந்த 9ஆம் ஹாலிவுட் நடிகையாக பிரகடனம் செய்தது. 1913 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீக்குளித்து உயிர்விட்ட விருகம்பாக்கம் அரங்கநாதன் மலர்ந்தார். இந்தியாவில் நடுவண் அரசால் இந்தியை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் 1963 அமுல்படுத்துவதை எதிர்த்து தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தீக்குளித்து உயிர்விட்ட ஒரு போராளி ஆவார். 1945 டேவிட் ராஜேந்திரன் ஈழத்து வானொலி மேடை நாடக கலைஞர் மலர்ந்தார். டேவிட் ராஜேந்திரன் அவர்கள் யாழ்ப்பாணம் பாசையூரில் அண்ணாவியார் தியோ ராஜேந்திரன், அஞ்சலினா ராஜேந்திரன் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தந்தை தியோ ராஜேந்திரன் தெம்மாங்கு நாட்டுக்கூத்து கலைஞர். டேவிட் ராஜேந்திரன் 1960களில் இலங்கை வானொலியில் தொழில்நுட்ப பொறுப்பாளராக பணியாற்ற தொடங்கிய இவர் கிராமிய பாடல்கள் என்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளராக நீண்ட காலம் பணிபுரிந்தார். வானொலி நாடகங்களிலும் இவர் நடித்து பெயர் பெற்றார். தந்தையின் வழியில் பல நாட்டுக்கூத்துகளில் நடித்ததுடன் நாடக நடிகராகவும் பல நாடகங்களில் நடித்தவர். சிலப்பதிகாரத்தை தழுவிய முதா மாணிக்கமா மற்றும் சத்தியவான் சாவித்திரி ஆகிய நாட்டுக்கூத்துகள் இலங்கையில் பல முறை மேடையேறி வெற்றி பெற்றன. தந்தையின் வழியில் பல நாட்டுக்கூத்துகளில் நடித்ததுடன் நாடக நடிகராகவும் பல நாடகங்களில் நடித்தவர். சிலப்பதிகாரத்தை தழுவிய முதா மாணிக்கமா மற்றும் சத்தியவான் சாவித்திரி ஆகிய நாட்டுக்கூத்து நாடகங்கள் இலங்கையில் பல முறை மேடையேறி வெற்றி பெற்றன. புலம்பெயர்ந்து லண்டனில் வாழ்ந்து வந்த டேவிட் ராஜேந்திரன் அவர்கள் TTN தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றினர். புதுன கண்ணாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். அதன் செய்தி பிரிவிலும் பணியாற்றியுள்ளார். 1948 பிரான்சிய ரஷ்ய நடிகர் செராட் டெபர்டியூ மலர்ந்தார். இவர் பிரெஞ்சு நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் தொழில் முனைவோர் ஆவார். இவர் 1967 ஆண்டு முதல் சுமார் 170 திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் செவாலியே விருது பெற்றுள்ளார். இவர் ரஷ்ய நாட்டின் குடியுரிமையை ஜனவரி 2013 பெற்றார். பின் 2013 ஜனவரியில் மொண்டேனேகுரோவின் பண்பாட்டு தூதரானார். நகைச்சுவை திரைப்படமான ஆஸ்ட்ரிக் படங்களில் ஒபிலிக்ஸாக நடித்துள்ளார். 1965 இந்திய நடிகர் சல்மான் கான் மலர்ந்தார். இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்துதித்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம். 1834 ஆங்கிலேய கட்டுரையாளர் சார்லஸ் லாம் மறைந்தார். இவர் எழுதிய இலியாவின் கட்டுரைகள் மற்றும் தன் சகோதரி மேரி லாம்பின் உதவியுடன் எழுதிய குழந்தைகளுக்கான ஷேக்ஸ்பியரின் கதைகள் ஆகிய நூல்களுக்காக ஆங்கில இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவர். 1914 அமெரிக்க வேதியியலாளர், பொறியியலாளர் சார்ல்ஸ் மார்டின் கோல் மறைந்தார். சார்ல்ஸ் மார்டின் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர், பொறியாளர் மற்றும் இசை ஆர்வலர். மக்கள் ஆதியில் இருந்தே பயன்படுத்தி வரும் இரும்புக்கு மாற்றாக தற்போது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் அலுமினியத்தை பிரித்தெடுப்பது பற்றிய மார்டின் ஹோலின் கண்டுபிடிப்பு உலோகங்களின் வரலாற்றை மாற்றியமைத்தது. 1922 பிரித்தானிய பாலி அறிஞர் தோமஸ் வில்லியம் ரைஸ் மறைந்தார். பிரித்தானியாவைச் சேர்ந்த பாலி மொழி அறிஞர். பாலி நூற்சபை தொடக்கி வைத்தவரும் இவரே. இவர் பாடசாலையில் இலத்தீன் மொழியை சிறப்பாக கற்றவர். நிர்வாக சேவையில் சேர விரும்பிய இவர் ஜெர்மனியில் உள்ள பிரஸ்லோவில் சமஸ்கிருதம் படித்தார். அங்கே தனது செலவுக்காக ஆங்கிலம் கற்பித்து வந்தார். 1863 ஆண்டு இங்கிலாந்து திரும்பிய இவர் நிர்வாக சேவை பரீட்சைக்கு தோற்றி அதில் வெற்றி பெற்றார். இலங்கையின் காலி நகரத்தில் இவர் முன் விசாரணைக்கு வந்த வழக்கொன்றில் முன் வைக்கப்பட்ட ஆவணம் ஒன்றின் மூலம் பாலி மொழி பற்றி அறிய நேர்ந்தது.
1871ஆம் ஆண்டில் இலங்கையின் அனுராதபுரம் நிர்வாக பிரிவைச் சேர்ந்த நுவரகலாவய எனும் இடத்திற்கு உதவி அரசாங்க அதிபராக பணிமாற்றப்பட்டார். இலங்கையின் பண்டைய தலைநகரமான அனுராதபுரத்தில் நடைபெற்ற தொல்லியல் அகழ்வாய்வுகளில் ரைஸ் டேவிட்ஸ் ஆர்வம் காட்டி வந்தார். கல்வெட்டுகளையும் கையெழுத்து பிரதிகளையும் சேகரித்து வந்த இவர் 1870-72 கால பகுதியிலிருந்து அரச ஆசிய கழகத்தின் இலங்கை கிளையின் இதழ்களில் அவை பற்றிய கட்டுரைகளும் எழுதினார். இக்காலத்தில் உள்ளூர் மொழியான சிங்களத்தையும் கற்றுக்கொண்ட இவர் உள்ளூர் மக்களுடன் நெருங்கி பழகி வந்தார். 1923 ஈபிள் கோபுரத்தை வடிவமைத்த பிரான்சிய கட்டிடக் கலைஞர் அலெக்சாந்தர் கஸ்டப் ஈபிள் மறைந்தார். பிரான்சைச் சேர்ந்த பிரபல பொறியியலாளர் ஈபிள் கோபுரமும் பனாமா கால்வாயும் இவரது திட்டமிடலில் உருவாகின. இரண்டுமே உலகப் புகழ் பெற்றவை. 1976 இலங்கை தமிழ் அரசியல்வாதி பல்லிபுரம் நல்லையா மறைந்தார். இலங்கை தமிழ் ஆசிரியரும் அரசியல்வாதியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஆவார். மட்டக்களப்பு புளியந்தீவு என்ற கிராமத்தில் பிறந்தவர். புனித மைக்கேல் கல்லூரியில் படித்து லண்டன் மெட்ரிகுலேஷன் கலைப்பட்டதாரி ஆனார். சிவானந்தா வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணியில் சேர்ந்த நல்லையா வல்லிபுரம் அவர்கள் பின்னர் பிரதி அதிபர் ஆனார். பட்டாளச்சேனை ஆண்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தலைமை ஆசிரியர் ஆனார். மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். 1943ஆம் ஆண்டில் திருகோணமலை மட்டக்களப்பு தொகுதியில் இடம்பெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசாங்க சபைக்கு தெரிவானார். 1947 நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்றார். பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்தார். இதனை அடுத்து அவர் சுகாதாரம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் நாடாளுமன்ற செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1952 தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். இவர் சிறிது காலம் டட்லி சேனநாயக்காவின் அமைச்சரவையில் அஞ்சல் தொடர்பு துறையில் அமைச்சராக பதவியில் இருந்தார். 1979 ஆப்கானிஸ்தானின் இரண்டாவது அரசுத் தலைவர் கபிசுல்லா அமீன் மறைந்தார். ஆப்கானிஸ்தானின் கம்யூனிச ஆட்சியில் இருந்த இரண்டாவது அதிபர். அமீன் 104 நாட்கள் மட்டுமே ஆட்சியில் இருந்தார். அக்காலகட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகளை ஆப்கானிய பாதுகாப்புக்குள் உட்படுத்த முனைந்தார். இவரது எதிர்ப்பாளர்கள் சோவியத் படைகளின் துணையுடன் இவரையும் இவரைச் சேர்ந்த 300 பேரையும் கொன்று சோவியத் சார்பான பராக் கர்மால் என்பவரை பதவியில் அமர்த்தினர். காபூல் பல்கலைக்கழக பட்டதாரியான அமீன் பட்டப்படிப்பின் படிப்புக்காக ஐக்கிய அமெரிக்கா சென்றார். பட்டம் பெறாமலேயே நாடு திரும்பிய அமீன் அங்கு ஆசிரியர் தொழிலை மேற்கொண்டார். அமீன் மக்கள் ஜனநாயக கட்சியில் இணைந்து அதன் மார்க்சிய மக்கள் பிரிவில் ஒரு முக்கிய உறுப்பினர் ஆனார். 1978 முகமது டாவூட் கான் தலைமையிலான அரசுக்கு எதிரான புரட்சிக்கு தலைமை தாங்கினார். ஏப்ரல் 1978 டாவூடும் அவரது குடும்பத்தினரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பின்னர் மக்கள் ஜனநாயக கட்சி நூர் முகமது தராக்கி தலைமையிலான ஆட்சியை பிடித்தது. அமீனும் பாப்ரா கர்மாலும் துணை பிரதமர்கள் ஆயினர். மார்க்சிய மக்கள் பிரிவு ஆட்சியில் மிகுந்த செல்வாக்கு பெற்றது. இதனை அடுத்து கார்மால் ஐரோப்பாவுக்கு தப்பியோடினார். அமீனின் செல்வாக்கு அதிகமாயிற்று. அமீன் அரசை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். பின்னர் தராக்கி இனந்தெரியாத நோய் காரணமாக இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. அமீனின் ஆட்சியின் போது அவருக்கு எதிராக சுமார் 18,000 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கட்சியிலும் ஆட்சியிலும் மக்களிடையே செல்வாக்கு சரிந்தது. இவரது காலத்தில் பல ஆப்கானியர்கள் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் தப்பிச் சென்றனர். 2007 பாகிஸ்தானின் 11வது பிரதமர் பெனாசிர் பூட்டோ மறைந்தார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைவராக இருந்த ஒரு பாகிஸ்தான் அரசியல்வாதி. பூட்டோ ஒரு முஸ்லிம் அரசை தலைமை தாங்கி நடத்தி செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. அவர் பாகிஸ்தானின் பிரதம மந்திரியாக இருமுறை பதவி வகித்தார். அவர் பாகிஸ்தானின் முதல் மற்றும் இன்று வரையிலும் ஒரே பெண் பிரதம மந்திரி ஆவார். 2016 இரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க மறைந்தார். இலங்கையின் 14வது பிரதம மந்திரி. இவர் இலங்கை சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினர். 2018 தமிழக மேடை திரைப்பட நடிகர் சீனு மோகன் மறைந்தார். தமிழ் மேடை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகர் ஆவார். இவரது இயற்பெயர் மோகன். கிரேசி கிரியேஷன்ஸ் நாடக குழுவில் இடம்பெற்று வந்த மோகன் கிரேசி மோகனின் பல நாடகங்களில் சீனு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து சீனு மோகன் ஆனார். சீனு மோகன் 3000க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்துள்ளதோடு சில திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மீண்டும் நாளை வரலாற்றில் இன்றில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.